கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பிறக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் 75% அறிவு கருவிலேயே கொடுக்கப்படுது. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை பெற்றோர்களால் சரியான விதத்தில் வளர்க்கப்பட்டு அதுக்கு அறிவு ஊட்டப்படுது. அறிவு ஒழுக்கம் வளர்றதுக்குன்னு பாடசாலைகள் இருக்குது. பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் விளைவிடம் உண்டு. ஆனால் ஞானத்துக்கான விளைவிடம் எதுன்றது மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாகவே வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஞானம் இன்னைக்கு நார்சந்திகளிலும் நின்று மனுஷனை அழைக்குது. பேதமையாக இருக்கின்ற யாரும் அதை கண்டடையும்படி அதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேடினா நிச்சய ஞானத்தை அடைய முடியும். ஆனால் மெய் ஞானத்தை அடைய கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்பவே அவசியம். அந்த ஞானம் அவரிடத்துல மட்டுமே கிடைக்கும்னு வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறவங்க நிச்சயம் ஞானத்தை உடையவங்களா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களான்றது மிகப்பெரிய கேள்விதான். காலத்தை பார்த்தா ஞானத்தில் நல்லா வளர வேண்டியவங்க இன்னும் பால் உண்கிற குழந்தையாவே இருக்கிறது வேதனைக்குரியது. அதனால் இன்னைக்கு நாம் இதை குறித்து நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு ஊரில் ஏழை மீனவன் ஒருத்தவன் இருந்தான். அவனுடைய அம்மாவுக்கு கண் பார்வை இல்லை. அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் இல்லை. ஒரு நாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்தான். அப்போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சுது. மீனவனே, நான் சாதாரண மீன் இல்லை, கடலில் உள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன். ஆழ்கடலில் வசிக்கக்கூடிய நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரை பகுதிக்கு வந்துட்டேன். இப்போ நீந்த முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே. என்னை பத்திரமா ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொன்னிச்சு. மீனவன் அந்த மீனை தூக்கி படகுல போட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு போய் மீனை நடுக்கடலில் விட்டான். அதுக்கப்புறம் என்ன வரம் கேட்குறதுன்னு யோசிச்சான். அவனால் ஒரு முடிவு எடுக்க முடியல. அதனால் அவன் சொன்னான், மீன்களுடைய ராஜாவே, நீ சொன்னபடி நான் செஞ்சிட்டேன். ஆனால் என்ன வரம் கேட்குறதுன்னு எனக்கு இப்போ தெரியல. வீட்டுக்கு போய் மற்றவங்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு வந்து நாளைக்கு உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். மீனும் சரி, நீ ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் அப்படின்னு நினைவுபடுத்தி நன்றி சொன்னிச்சு. மீனவன் வீட்டுக்கு போனான். வீட்டில் பெற்றோர்கிட்டையும் மனைவிக்கிட்டேயும் நடந்ததை சொன்னான். ராஜா மீன்கிட்ட என்ன வரம் கேட்குறதுன்னு ஆலோசித்தான். அவனுடைய தந்தை சொன்னார், மகனே, நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்ட குடிசையில் தான் வாழ்ந்துட்டு வரோம். நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு ராஜா மீன்கிட்ட கேளேன் அப்படின்னு சொன்னார். அடுத்ததான் அவனுடைய அம்மா சொன்னாங்க, மகனே, எனக்கு கண்ணு தெரியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. என் கண்கள் பார்வை பெறணும்னு அந்த மீன்கிட்ட கேளேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக அவனுடைய மனைவி சொன்னா, நமக்கு திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை. அதனால் அந்த மீன்கிட்ட நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேளுங்கன்னு சொன்னான். மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு போய் ராஜா மீன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டான். அந்த ஒரு வரத்தில் அவன் பெற்றோருடைய ஆசையும் அவன் மனைவினுடைய விருப்பமும் நிறைவேறுச்சு. அப்படி அவன் என்ன வரம் கேட்டான்? என் மகன் கீழே விளையாடிட்டு இருக்கிறத எங்கள் வீட்டு மாடியிலிருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழணுன்றது தான் அவன் கேட்ட வரம். ஆம் பிரியமானவர்களே, இது பெரிய ஞானமான செயல்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்குரிய எந்த ஆசீர்வாதமும் நிச்சயம் ஒரு நாள் அழிஞ்சே போயிடுன்றதையும் அழிவில்லா நித்திய வாழ்வை பற்றியும் அறியாத எந்த செயலும் ஞானமானதில்லை. இந்த உலகத்துடைய காரியங்களில் அதீத புத்திசாலியாக இருக்கலாம், பல சாதனைகளை படைக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனை பற்றி அறியாத எந்த புத்திசாலித்தனமும் வீணானது தான். இந்த உலகத்துடைய காரியத்தில் சாதுரியமாக நடந்து இந்த வாழ்க்கையில் சாதிக்க நினச்ச ஒரு செல்வந்தனை பார்த்து கர்த்தர் சொன்னார், மதிகேடனே, இன்று உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும்? இந்த கேள்விக்கு அந்த புத்திசாலிக்கிட்ட இருந்து பதிலே இல்லை. ஆமாங்க, உலகத்துக்குரிய எந்த காரியமும் ஞானமானதில்லை. ஞானன்றது தேவன் மட்டும் கொடுக்கக்கூடியது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்னு யாக்கோபு 1:5 சொல்லுது. அதனால் மீட்கப்பட்ட நாம அந்த ஞானத்தை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு ஞானமாக நடப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.